ஒரு பெண் கண்ணீர் சிந்துனா வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் கண்ணீர் சிந்துனா குடும்பமே, ஏன் உலகமே விளங்காது. ஏன்னா ஒரு பெண் கண்ணீரால வீடு விளங்கலைன்னா அந்த வீட்டில் இருக்க ஆண் எப்படி விளங்க முடியும்? ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஆணும் விளங்கலைன்னா அப்புறம் எப்படி நாடு இல்லை உலகம் விளங்கும் சொல்லுங்க? ஏன்னா nothing weakens a man more than being disrespected by the one he loves. ஒரு மனிதனை அவன் நேசிப்பவரால் அவமதிக்கப்படுவதை விட வேறு எதுவும் பலவீனப்படுத்தாது. நம்ம அண்ணா மாப்பிள்ளை நிலைமையை நினைச்சு பார்த்தா இது தோணுது. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தப்போ நம்பிக்கையை விடக்கூடாதுங்க. நம்மள வேடிக்கை பார்க்குற உலகத்தை வெக்கப்படாம திரும்பி பார்க்கணுங்க. இது முடிவு இல்லை, இனிதான் ஆரம்பம்னு சொல்ற தைரியம் வரணும் கண்ணுலையே. அப்படிதான் என் அண்ணா அன்னைக்கு இருந்தாரு. ஒரு சொல்லு இருக்கு, பெண்கள் தான் ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னுட்டு. கேட்க நல்லா இருக்கு. சிறந்த ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் பெண்கள் கிட்ட இருக்க பவர். அப்போ ஆண்கள் கிட்ட என்ன பவர் இருக்கு? யாருக்கு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற பவர் உங்ககிட்ட இருக்கு. எஸ், ஆண்கள் உங்ககிட்ட இருக்கு, அதை மறந்துடாதீங்க. கல்யாணம் பண்ண போற எல்லாருக்கும் இந்த பேசிக் லெவல் தெளிவு இருக்கணும். உங்களுக்கு பிறக்க போற குழந்தையின் அம்மா இப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு பிறக்க போற குழந்தையின் அப்பா இப்படிதான் இருக்கணும் என்ற அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கணுங்க. அப்போதாங்க கல்யாணங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஹோப் யூ காட் இட். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அந்த விதத்துல என்னுடைய அண்ணனும் அண்ணியும் சரியான ஜோடிதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, அதிகமா அந்த கப்பல்ஸ்க்காக பேசிட்டேன். பெரியவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் திருஷ்டி சுத்தி போட்டுடுங்க. டியர் வியூவர்ஸ், உங்களுடைய விஷஸும் பிளெஸிங்ஸும் அந்த கப்பல்ஸ்க்கு அனுப்பி வைங்க. மனசார, மனசுல இருந்து ஹெல்தியா, ஆரோக்கியத்தோடு, வெல்தியா, ஐஸ்வர்யத்தோடு நல்லா வாழணும் பண்ணிட்டு அது உங்களுக்கு 4 மடங்கா திரும்பி வரும். புண்ணியத்தை எதிர்பார்க்காம வாழ்த்தனா. டியர் யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள், நம்மளுடைய கான்டென்ட் ரெவல்யூஷனைஸ், மாற்றத்துக்காக இருக்கணும், ஆக்கிறதுக்காக இருக்கணும், அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இருக்க நல்லதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பேசாமல் இருக்கலாமே, நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றி காமிக்கலாமே என்றது மட்டும்தான் ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா உலகத்துக்கு நம்பிக்கை அதிகமாக தேவைப்படுது. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே கிடையாது, த்ரில் மட்டுமே கிடையாது. நாம் எதை பார்க்குறோமோ அது பெருகும். இட்ஸ் கண்டாஜியஸ். ஸோ இந்த வீடியோ மூலமா நம்பிக்கையும் நல்லதும் பெருகட்டும், நமக்குள் மட்டுமல்ல நாம் வாழும் உலகத்தில் கூட. வாங்க, நமக்கு வேணுமான உலகத்தை நாம தான் அமைக்கணும். லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ப்ரோ, ஸ்பார்க்கே வரல. என்ன இன்னும் ஸ்பார்க் வரலையா? சரி, மீதி